யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீரியனுடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியனுடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. விசுவாசத்துடன் கால் எடுத்து வை, ஒரு அற்புதத்தை காண்பாய். நினைத்து பார்த்தார்களா? சீரியருடைய பாளையத்துக்குள் எவ்வளோ பேர், பாளையமே சூழ்ந்திருக்குன்னு பார்த்தா இவங்க கால் எடுத்து வச்சா ஒருத்தருமே இல்லை. நினைச்ச மாதிரி நடக்கல. நினைக்கிறதற்கு மாறா ஒன்று நடக்குது. நினைக்கிறதற்கு மாறாக ஒன்று நடக்கிற நாள் இந்த நாள். God is talking very prophetically, my brother and sister. நினைக்கிறதற்கு மாறாய் ஒரு காரியம், நீ நினைக்கிறதற்கு மாறாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ நினைத்தாய், நாங்கள் 4 குஷ்டரோகிகள் சீரியருடைய பாளையத்துக்குள் கால் எடுத்து வைக்க போகிறோம், பாளையம் நிரம்பி இருக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை, சிறு பிள்ளை கூட இல்லை. சீரியருடைய பாளையத்துல ஒருத்தர் இல்லையா? என்ன ஆச்சரியம்! என்ன நடந்தது? அதுதான் கர்த்தருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம். இன்றைக்கு நீங்கள் நினைப்பது போல் அல்ல. தைரியமாய் கால் எடுத்து வை மகளே, தைரியமாய் கால் எடுத்து வைத்து போ மகனே. நீ தயங்காதே, நீங்கள் கலங்காதீங்க. கோ, God is going before you. உனக்கு முன்னே கர்த்தர் போகிறதை நீ பார்ப்பாய். நீ நினைத்து போகிறது ஒன்று, அங்கே தேவன் வைத்திருக்கிறது இன்னொன்று. தேவன் வைத்திருக்கிற இன்னொன்று தான் இன்றைக்கு நடக்க போகிறது. நினைப்பதற்கு மாறாக நடக்கும் நாள், தேவன் முன்குறித்ததை செய்கிற நாள், தேவன் திட்டமிட்டதை நடப்பிக்கிற நாள். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கிறதற்கு மாறாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்கு உங்களுக்கு முன்னே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்னே ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்னே கர்த்தர் ஒரு உருவின பட்டயத்தோடு தூதர்களை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்னே கோணலானவைகளை செவியாக்கும்படிக்கு God already decided to do what he wants to do today. You're going to see it in Jesus mighty name. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமையுள்ள கரத்தை காணப்போகிறீர்கள். நீங்க நினைக்கிறதற்கு மாறாக ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே உங்களுக்கு முன்னே போய் செய்து முடித்தார். அதை நீங்கள் போய் பார்ப்பீர்கள். Take this prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் be healed in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day.